தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 31வது இறைவசனத்தில் பார்க்கிறோம். பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை, இறைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவிசாய்க்கிறார். அப்ப இந்த இறைவார்த்தை பார்க்கிற பொழுது நம் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழணும். பாவிகளையே தேடிதான் நான் வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரே, அப்ப ஏன் பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லைன்னு இந்த வசனம் சொல்லுது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரலாம். இதுக்கு விடை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, எபிரேயர் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் இறைவசனம். உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. அப்ப நமக்கு பாவம் தெரிஞ்சு போச்சு, ஆனாலும் அந்த பாவத்துல நிலைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு பாவ நிலை குறித்து தான் நம்ம இந்த யோவான் நற்செய்தியில பார்த்தோம். பாவம் என்று அறிந்த பின்னரும் அதை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அதை குறித்து ஒரு அலட்சியத்தோடு வாழ்கிற நிலை. நான் செய்கிறது பாவம் என்று அறிந்தும் அதில் நான் நிலைத்திருக்கிறேன், அதிலிருந்து விடுபட எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லும் பொழுது, அந்த நிலையிலேயே இருந்து கொண்டு நான் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பேன், அந்த மன்றாட்டை அவர் கேட்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால், அதற்கு தான் இந்த யோவான் நற்செய்தியில் நமக்கு பதில் தரப்படுகிறது. பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை என்று. இதைத்தான் யோவான் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. நான் முதல்ல பாவ நிலையில இருக்குன்றத ஒப்புக்கொள்ளணும். கடவுளின் திருவுளப்படி செயல்படுகிறனா அப்படின்றதையும் சிந்திச்சு பார்க்கணும். இப்படி செய்தால் மட்டுமே கடவுள் நம் குரலுக்கு செவி சாய்ப்பார். இன்னும் சொல்ல போனால், கடவுள் தன் முகத்தை நமக்கு மறைக்கவில்லை, நம்முடைய பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை நமக்கு மறைத்திருக்கிறது என்று எசையா தீர்க்கதரிசி புத்தகத்திலே பார்க்கிறோம். எசையா 59:2 இப்படி சொல்கிறது: உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன, உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன என்று. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற வேண்டும். குறிப்பா நாம் யார் மீதாவது மனத்தாங்கல் கொண்டிருந்தால், மன்னிக்க முடியாமல் பகைமை உணர்வை வளர்த்து கொண்டிருந்தால், அவர்களிடத்திலே ஒப்புரவாகி அவர்களை பற்றி நாம் ஏதாவது பேசியிருந்தால், புரணி பேசியிருந்தால், தீர்ப்பிட்டிருந்தால், நாம் அதற்காக நல்ல ஒரு மன வருத்தத்தோடு பாவ அறிக்கை செய்து இறைவனிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இறை வார்த்தைகளை படித்து தியானித்து நம்முடைய பாவங்களை கண்முன் கொண்டு வந்து நல்ல பாவ அறிக்கை செய்யும் பொழுது, நாம் கொண்டாட இருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நமக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்கும். குறிப்பாக மத்தேயு 5, 6, 7 இந்த அதிகாரங்களை படித்து நாம் நம்முடைய உள்ளத்தை, அதில் உள்ள காரியங்களை உரசி பார்த்து நம்மை நாம் நம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், தூயவர்களாக ஒப்பு கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, அநேகமாக அனைத்து ஆலயங்களிலும் ஈஸ்டர் திருப்பலிக்கு முன்னதாக, அதற்கு முந்தின நாளில் பாவ சங்கீர்த்தனம் அளிக்கப்படுகிறது. அதை நாம் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். சிந்திப்போம், செயல்படுவோம். அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.